ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்துக்கிற ரெசிபி பிச்சி போட்ட சிக்கன். இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க நாங்கள் இதை செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேன். எப்படின்டா பாயில் பண்ணி அதை லைட்டாக ஆயிலில் ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் பாயில் பண்ணி மட்டும் எடுக்கவும் மேலும். நான் இதை பாயில் பண்ணி கொஞ்சம் ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அப்போ கொஞ்சம் நல்லைக்கும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிக்கும்ன்றதுக்காக வேண்டி நான் இன்றைக்கி 350 கிராம்ஸ்மாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதை செய்வோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகக்குள்ள இப்போ நான் இன்றைக்கி பெரிய ஆனியன் ஒன்று எடுத்து அதை இந்த மாதிரி ஸ்லைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம் இந்த ஆயிலுக்கு. அடுத்தது இதை நாங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆவக்காட்டியும் நல்லாவே ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிக்கொண்டு வரக்குள்ள நாங்கள் இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் ஃபைன் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்வோம். சேம் ரேஷியோவில் கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே, இப்போ இதை நாங்கள் திரும்பவும் இந்த ரா ஸ்மெல் போக்காட்டியும் கொஞ்சம் சோட்டே பண்ணிக்கொள்வோம். இப்போ ஒரு பிக் டொமாட்டோ எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய ஒரு க்ரீன் சில்லி சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு சில்லி பவுடரும் ஒரு 1¼ டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்வோம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கறியோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் மசாலா பவுடர் அது ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுவும் ஒரு 1¼ டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது நல்ல ஒரு ஸ்பைசியான கறி, அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாகவே வைக்கணும். ஸோ இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பிச்சு வச்சுக்கிற சிக்கனை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ திரும்ப நாங்கள் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த சிக்கன் எல்லாம் நல்லா கொஞ்சம் உடையிற மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இப்படியே கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த அளவுக்கு நல்லா இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா உடையிற மாதிரிக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்போ சூப்பராக எங்களோட பிச்சி போட்ட சிக்கன் கறி ரெடி ஆகிடும். இந்த சிக்கன் கறி உங்களுக்கு எல்லாத்தோடையுமே சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஐடியல் சைட் டிஷ் உண்டு. சப்பாத்திக்கு, ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ்க்கு, அதே மாதிரி ரொட்டிக்கு, அதே மாதிரி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான சைட் டிஷ் தான் இந்த பிச்சி போட்ட சிக்கன் கறி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பிச்சி போட்ட சிக்கன் கறியை சர்வ் பண்ணிக்கொள்வோம். சுட சுட
சாப்பிட்டா சட்டப்படி ஐக்கும் இந்த கறி. சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான டிஷ். அதே மாதிரி நான்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்கும் சூப்பராக ஐக்கும் இது. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டும் கூட. ஸ்ட்ரீட் ஃபுட்லேயும் இதை மாதிரி பிச்சி போட்ட சிக்கன் கறி செஞ்சு தருவாங்க. நீங்களும் சாப்பிட்டுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டு இல்லாட்டி இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலால் உங்களுக்கு கறி லீவ்ஸ் செட் பண்ணிலும், அப்படி இல்லாட்டி கொரியண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் கொஞ்சம் கறி லீவ்ஸ் செட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிச்சி போட்ட சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.